ஏய் பாத்துமா பாத்து. ஏய் பாத்து உள்ளவா. ஏமா இவ்வளவு ஸ்பீடா ட்ரெயின் போயிட்டு இருக்கு, நீ பாட்டு இவ்வளவு அசால்ட்டா வர, கீழே கீழே வந்து அடிபட்டுற போகுது. உட்காரு. ஆக்சுவலி முன்னாடிலாம் இப்படிதான் வந்து ட்ரெயின் இப்படிதான் இருக்கும். லைக் உட்ல தான் வந்துட்டு சீட்டே வந்து பில்ட் பண்ணிருப்பாங்க. தில்லன மோகனாம்பாள் படத்துல பார்த்து ட்ரெயின் சீனுக்கு அப்புறம் இப்பதான் ஆக்சுவலா செட்ல எப்படி ட்ரெயின் போட்டிருப்பாங்க அப்படின்னு ரியலா பாக்குறேன். சோ இந்த பெட்டிங்க, இந்த போட்டோங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. சோ அதெல்லாமே நம்ம இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போட்டோலாம் வச்சிருக்காங்க. அது எக்மோர் இல்ல, எக்மோர் இல்ல, சென்ட்ரல் அது. சோ இது பாரு, இது வந்து அந்த காலத்து ட்ரெயினோட லோகோ. இதுதான் உண்மையான லோகோன்னு நினைக்கிறேன். சோ யானை படம்லாம் போட்டிருக்குல, நேஷனல் ரயில்வேஸ்ன்றதுக்கு அந்த டைம்ல. இங்க பாரு, தஞ்சாவூர் பெரிய கோயில் போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்க பாருங்க, மெட்ராஸ் முன்னாடி, அதாவது இப்ப இருக்க சென்னை மெட்ராஸா இருக்கும்போது எப்படி இருந்துச்சுங்கிற மேப். எஸ். சோ அப்படியே பின்னாடி பாரு. சோ அந்த டைம்ல உள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டீம் இன்ஜின் நினைக்கிறேன். சோ வெளியில பார்த்தோம் அந்த ட்ரெயின், இது ஒரிஜினல் ட்ரெயினோட போட்டோ. இது தண்டவாளம் எப்படி மேக் பண்ணாங்க அப்படின்றதுக்கான போட்டோஸ் எல்லாம் இங்க வச்சிருக்காங்க. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து, ஐ திங்க் இது வந்து கலைஞர் சார்னு நினைக்கிறேன். இருக்கலாம், அவரா தான் இருக்கும். சோ இந்த அந்த காலத்து வண்டிங்கெல்லாம் இருக்குது. நேஷனல் ரயில்வேஸ் நம்மளுடைய கலைஞர் கருணாநிதி எக்ஸ் சீஃப் மினிஸ்டர், அவர் வந்து அந்த காலத்துல தண்டவாளம் ஏதோ மேக் பண்ணிருப்பாரு போல. அந்த போட்டோஸ் எல்லாம் இங்க வச்சிருக்காங்க. சோ இது வந்து ஸ்டீம் இன்ஜின், நேஷனல் ரயில்வேஸ். சோ பாத்தீங்கன்னா இது தெரியும், ஃபர்ஸ்ட் ஹீட்டட் அப்னு போட்டிருக்காங்க அந்த ஸ்டீம் இன்ஜினை ரெசம்பிளன்ஸ் பண்றதுக்காக. சோ முதல் முறையா அது வந்து ஹீட் ஆச்சு, லைக் ஹீட் ஆனதான் இந்த ஸ்டீம் இன்ஜின் ரன் ஆகும். சோ அதனால இந்த போட்டோஸ் போட்டிருக்காங்க. சோ இது வந்து எக்ஸாக்டா அந்த ட்ரெயினோட நேம் WG 8940. யா